பெப்பர் போட்டி எப்படி செய்கிறதுன்னு ஒரு சிஸ்டர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்டான முறையில் ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய பெப்பர் போட்டி தான் இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். போட்டியெல்லாம் நம்ம கடைகளில் தான் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுவோம். இந்த மெத்தடில் வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணியும் செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். எப்போவுமே போட்டி வாங்கினா நல்லா சுடுதண்ணியில் முக்கி எடுத்து தோலெல்லாம் வழட்டிட்டு சுண்ணாம்பெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3-4 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும். போட்டியில் பாதி அளவுக்கு எடுத்து தான் இன்றைக்கி நான் இந்த ரெசிபியை செய்கிறேன். போட்டியில் செய்யக்கூடிய இன்னொரு ரெசிபியும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் பொரிஞ்சு வந்ததும் 1 அல்லது 2 பச்சை மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோடைய பச்சை வாசனைலாம் போயிட்டு நிறம் இந்த மாதிரி லைட்டாக மாறி வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுதும் பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இது கூட நம்ம தக்காளிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது இது ரெண்டுமே நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க குடல் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் சேர்க்குறேன். நீங்கள் எந்த அளவுக்கு குடல் கறி சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்கள் கூட்டி போட்டுக்கோங்க. இதை சேர்த்துட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாத்தோடையும் நல்லா கலந்து வரணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக பொடி சேர்த்துருக்கேன். அடுத்து இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம மிளகாய் பொடி எதுவும் சேர்க்கக்கூடாது, மிளகு பொடி மட்டும்தான் சேர்க்கணும். ஏற்கனவே நம்ம ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம சேர்த்துருக்க மசாலா பொடியெல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வர்றது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம வேகிறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றினாலே போதும். சின்ன டம்ளரால் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே சரியாக இருக்கும். தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்க்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு காரம்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இதை வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக மிளகு பொடி நுணுக்கி விட்டு போடுவோம். இப்போது இந்த குக்கர் மூடி போட்டுடலாம். இது நம்ம க்ளீன் பண்ணும் போதே நல்லா சுடுதண்ணியில் போட்டு வழட்டி இருக்கிறதுனால அதிலே பாதி வெந்துடும். அதனால் இது நம்ம ஒரு 4 விசில் விட்டால் போதும். நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும். ஒரு வேளை சரியாக வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா 2 விசில் கூட விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 விசில் போல் விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்திருக்கு. இது உங்களுக்கு லைட்டாக கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு கொதிக்க விடலாம். அல்லது ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும். கடைசியாக ஃப்ரெஷ்ஷாக நுணுக்குன பெப்பர் பவுடர் நம்ம சேர்த்துருக்கனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ளேவர்டாக இருக்கும். ஆட்டுக்குடல் வாங்கினா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டான, ரொம்பவே சுவையான, சுலபமாக செய்யக்கூடிய பெப்பர் போட்டி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.